வணக்கம் அன்பு ட்ரூகால் நேயர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா, நம்ம அப்லோடு செய்த வீடியோவில் ஒரு தவறான அல்லது காப்பிரைட் வரக்கூடிய மியூசிக் நம்ம ஆட் பண்ணியிருந்திருப்போம். அதை எப்படி இப்போ எடிட் பண்ணி அதை சரி செய்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்கள் கூகுள் குரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் யூடியூப் ஸ்டுடியோ பீட்டா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் முதல்ல மொபைலில் அந்த ஸ்டுடியோ ஆப் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு அந்த யூடியூப் ஸ்டுடியோவை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்கள் மொபைல் இருக்கிற ஒய்டி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் குரோம் பேஜுக்கு திரும்ப வாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அதே போல் யூடியூப் ஸ்டுடியோ பீட்டா ஏற்கனவே நம்ம சர்ச் பண்ணியிருந்ததுனால அந்த பேஜ் இருந்துச்சு. இப்போ அதை ஃபஸ்ட்டு ஆப்ஷனே அதையே செலக்ட் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் லோட் ஆகி வரும். உங்களுக்கு நெட்டு ஸ்பீடாக இருந்ததுன்னா டக்குன்னு கிடைக்கலாம். நான் மொபைல்லையே பண்ணுறோம். மொபைலில் பண்ணுறது தான் இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடுது. அதை நீங்கள் ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணி நீங்கள் வீடியோஸ் அதை கொடுத்துக்குங்க. டேஷ்போர்டு ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன், ரெண்டாவதாக இருக்கிறது உங்கள் ஐக்கானுக்கும் கீழே இருக்கிறதெல்லாம் அதை கவனிச்சுக்குங்க. ஃபஸ்ட் இருக்கிறது டேஷ்போர்டு, ரெண்டாவது இருக்கிற இந்த வீடியோஸ் அதை கொடுத்திங்கன்னா நம்ம அப்லோட் செய்த அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் இருந்து எல்லாமே கண்டென்ட்டும் வந்துடும். சரிங்களா? அதில் எந்த வீடியோவுக்கு காப்பிரைட் இருக்குது அப்படிங்கிறது தேடலாம். இப்போ பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இருக்கிற ஏரியாவில் காப்பிரைட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நான் ஆல்ரெடி எடிட் பண்ணதுக்கு அப்புறம் செஞ்சதுனால அதில் நன்றாக இருக்கும். அதனால் உங்களுக்கு காப்பிரைட் அப்படின்னு சொல்லி காட்டினேன். இந்த காப்பிரைட் மேலே ஒரு கிளிக் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அது எதனால் காப்பிரைட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். எவ்வளவு நேரத்துக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். சரி, அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் வந்து லெஃப்ட் கார்னருக்கு வந்துடுங்க. பழையபடி அதில் அந்த காப்பிரைட் கொடுத்த ஏரியானுடைய லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் அடிங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா வரும். அதுக்கு அடுத்து நம்ம அந்த வீடியோ மேலே ஒரு கிளிக் அடிச்சிங்கன்னா அந்த வீடியோஸ் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆயிரும். திரும்பவும் அதே போல் ஜூம் பண்ணி நம்ம அதே லெஃப்ட் கார்னருக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள் தெரியுதுங்களா, அதுதான் எடிட்டர். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து எதை எடிட் பண்ணணும், ட்ரிம் பண்ணணுமா, அதை பிளர் பண்ணணுமா, அல்லது வந்து வீடியோ எடிட் பண்ணணுமா, அல்லது மியூசிக் எடிட் பண்ணணுமான்னு வரும். அந்த மியூசிக் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதையும் ஆடியோஸ் இருக்கக்கூடிய ஃபைல் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் எந்தெந்த ஆடியோ நமக்கு பிடிச்சிருக்குதோ அதை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அதனுடைய லென்த்து எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு அந்த டியூரேஷன் போதுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்லை அப்படின்னா இன்னொரு மியூசிக் செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் நம்ம ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். அந்த ஏற்கனவே காப்பிரைட் வந்தது அல்லது தேவையற்ற ஏதாவது நம்ம பேசியது ஆடியோஸ் எது இருந்தாலும் அந்த பகுதிக்கு இந்த ஆடியோ செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். லென்த்து போதலை, டியூரேஷன் இல்லை அப்படின்னா இன்னொரு ஆடியோவை நம்ம செலக்ட் பண்ணி போதுமான இடத்துக்கு நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். அதுபோல் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியோ அல்லது வந்து நகர்த்தி வச்சோ அதை வந்து கட் பண்ணிக்க முடியும். இது மாதிரியான வேலைகளை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா மேலே நம்ம லாஸ்ட்டாக வந்து வீடியோவுக்கு மேலே பேக் வர்றதா அல்லது வந்து சேவ் பண்ணுறதான்ற ஆப்ஷன் இருக்கும். அதை லாஸ்ட்டாக நம்ம சேவ் ஆப்ஷன் வந்து பிரைட் ஆயிரும். நம்ம ஏதோ ஒரு எடிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிரைட்டாக வரும். அதை நாம் ஒரு கிளிக் அடிச்சிட்டோம்னா சேவ் ஆயிரும். இப்போ நாம் செஞ்ச வேலைகள் அனைத்தும் கம்ப்ளீட் ஆகி அது சேவுக்கு போகுது அப்படின்னா நமக்கு வந்து கீழே ப்ராசஸ்ன்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே வரும். அதை நாம் பார்த்துக்கலாம். ரொம்ப லேட் ஆகும், கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். அது சேவ் ஆகி வெளியில் வந்து அந்த காப்பிரைட்டு எல்லாமே கிளியர் ஆயிரும். நீங்களும் இது போல் எடிட் பண்ணிக்கங்க. வீடியோவை டெலிட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.